நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாரதாக்கு அபூர்வா ரொம்ப பெரிய கொடுமை பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தான் நம்ம பூமி கரெக்டாக என்ட்ரி கொடுப்பாங்க. நம்ம அபூர்வா சாரதா கழுத்தில் இருக்கிற தாலியை அந்த 4 பேரை வச்சு எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக நம்ம பூமி அபூர்வா கையை பிடிச்சிடுறாங்க. அப்போ அபூர்வா கிட்டே கேட்பாங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட அநியாயமாக உங்களுக்கு தெரியலையா? ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஒரு பொண்ணு கழுத்தில் இருக்கிற தாலியை இறக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் அவங்களோட புருஷன் உயிரோடு இருக்கும்போதே இப்படியெல்லாம் பண்ணுறது நியாயமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, பூமி இதில் நீ தலையிடாத, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, யார் சின்ன பொண்ணு? நீங்கள் பண்ணுற அநியாயத்தெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்பா ஏற்கனவே சாரதா அத்தையை மாமா கிட்ட இருந்து பிரித்து நீங்கள் பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமா இந்த பாவத்தை பண்ணாதீங்க. 7 ஜென்மமும் நம்ம குடும்பத்தை இந்த பாவம் சும்மாவே விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, பூமி பேசாமல் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தாலி அக்குறதுக்காக போகிறாங்க. அப்போது நம்ம பூமி அபூர்வாவை பலார்னு அடிச்சிடுறாங்க. அப்போ அபூர்வா சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தீங்களா மாமா, என்னையவே அவ எப்படி அடிச்சிடா பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரா சொல்றாங்க, என்ன பூமி, அம்மா வயசுல இருக்கிற சித்தியை இப்படியா போட்டு அடிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்றாங்க, யாரு இவங்களா என்னோட அம்மா ஸ்தானத்துல இருக்காங்க, இவங்களுக்குலாம் அம்மான்ற ஒரு உறவுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி செம்மையா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நான் மீராவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னோட புருஷன் உனக்கு மட்டும்தான், இனிமேட்டு உன் புருஷன் சாரதா கூட பேச மாட்டான், அந்த மாதிரி தான் நான் சொல்லி வச்சுருக்கேன், இப்போ அந்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட பூமி சொல்கிறாங்க, என்னப்பா நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க? முறைப்படி பார்த்தா சாரதா அத்தை தான் கேபி மாமாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, அவங்க மட்டும் நினச்சிருந்தாங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இதை எப்படியாவது டீல் பண்ணியிருக்கலாம், தீர்ப்பு கூட அவங்க பக்கம் தான் நியாயமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, அபூர்வா எனக்கு நியாயமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மையே கிடையாதா? கோர்ட்டு கேஸுன்னு போனால் கூட தீர்ப்பு உங்கள் பக்கம் வராது. முறைப்படி பார்த்தா சாரதா அத்தை தான் கேபி மாமாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மீராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் பூமி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, நான் சின்ன வயசுலேருந்து என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல, அம்மாவோட பாசம் அரவணைப்பு எதுவுமே கிடைக்காம தான் நான் வளர்ந்தேன், தயவு செஞ்சு இப்படி ஒரு பெரிய பாவத்தை பண்ணி அந்த பாவத்தை என்னோட தலையில் இறக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா கிட்ட பூமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, சரி பூமி, நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன், நான் ஒரு டீலிங் வச்சுருக்கேன், அந்த டீலிங்க்கு சாரதா மட்டும் ஒத்துக்கிட்டானா கண்டிப்பாக அவளை நான் எதுவுமே செய்யாமல் அவளையும் அவளோட பொண்ணையும் இங்கேருந்து அமுச்சு வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, அப்படி என்ன தான் டீலிங் வச்சுருக்கீங்க, ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கேபி வராரு. கேபிக்கு சாரதாவை அந்த மாதிரி கோலத்தில் பார்த்ததுமே செம்மையாக டென்ஷன் ஆகிடும், என்ன சாரதா இந்த மாதிரி உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் சரி எல்லா விஷயத்தையுமே கேபி கிட்ட சொல்லுவாங்க. அப்போ கேபி சொல்லுவாங்க, யாரு கேட்டு இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க, அதுவும் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கும்போதே என் பொண்டாட்டி கழுத்தில் இருக்க தாலியை இறக்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்வாங்க, இங்கே பாரு கேபி, நான் முடிவெடுத்தது தான், நீ என் தங்கச்சி கூட மட்டும்தான் வாழணும், வேற யாரு கூட நீ பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கேபி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவுண்டு விடுவாங்க. அப்போ தான் நம்ம சந்திரா சொல்லுவாங்க, இங்கே பாரு, உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் இங்கேருந்து உயிரோட போகணுன்னா நான் சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும், இனிமேட்டு உன்கிட்ட பேச மாட்டேன், உன்கிட்ட பழக மாட்டேன், உனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லுவாங்க. இதை கேட்ட பூமி சாரதா கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருங்க, இதை விட்டால் நம்மளுக்கு இப்போ வேறு வழி தெரியல, எங்கள் அப்பா ரொம்பவே மோசமானவங்களாக இருக்காங்க, கண்டிப்பாக உங்கள் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, இனிமேட்டு கேபி மாமா கூட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாரதா வேறு வழி இல்லாமல் சத்தியம் பண்ணிடுவாங்க. இந்த சைடு கேபி கிட்ட கேட்பாங்க, மாமா நீங்களும் சத்தியம் பண்ணுங்க, இனிமேட்டு அத்தை கூட பழக மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கேபி சத்தியம் பண்ணவே மாட்டார், என்னால் முடியாது பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பூமி கண்ணை காட்டுவாங்க. அப்போது நம்ம கேபி புரிஞ்சுப்பாங்க, இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சத்தியம் பண்ணிடுவார். அப்போ அபூர்வா சொல்லுவாங்க, பார்த்தீங்களா மாமா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரி ட்ராமாலாம் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்ம ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் கேபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை அமுச்சு வச்சிடுறாங்க. நம்ம சாரதாவும் வீட்டுக்கு போயிட்டு ககன் நம்மளை பார்த்து எதுவும் கண்டுபிடிச்சிக்க கூடாது சொல்லிட்டு அவங்களும் குளிச்சுட்டு புது சாரியெல்லாம் விட்டுடுறாங்க. அப்போ கடவுள் முன்னாடி நின்று சாரதா சொல்லுவாங்க,
எதுக்காக கடவுளே எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை, நல்ல வேலையா இன்னைக்கு பூமி மட்டும் வரலனா என்னோட தாலி என்னோட கழுத்திலே இருந்திருக்காது, அந்த அபூர்வா இவ்வளோ கொடுமைகள் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி சும்மா இருக்கீங்க, எனக்கு இப்போவே செத்துடலாம் போல தோணுது, ஆனால் நான் செத்துட்டேன்னா என்னோட 2 பிள்ளைங்களை கவனிச்சிக்க யாருமே இருக்க மாட்டாங்களே, நான் உயிர் வாழ்றது என் பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து வருவாங்க. ககன் முன்னாடி சாரதா வந்து எதுவுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நம்ம ககன் வந்து பயங்கரமாக பூமியை திட்டிட்டு இருப்பாங்க. பூமி ஒரு ராட்சசி, அவன் என்னைக்கு என்னோட வாழ்க்கையில் வந்தாலும் அன்னைக்கு என்னோட சந்தோஷம் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது சாரதாக்கு செம்ம கோவம் வரும். ககன் கிட்ட சொல்லுவாங்க, ககன் நீ ரொம்ப பூமியை திட்டுற, பூமி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு காரணம் இல்லாமல் பண்ண மாட்டா, நீ தேவையில்லாமல் பூமியை எப்படி திட்டுறதை நீ பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்லுவாங்க, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, மனமேடை வரைக்கும் போயிட்டு எனக்கு கடைசி நேரத்தில் இப்படி ஒரு கண்டிஷனை போடுவா, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல அவ என்னை பழி வாங்குறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா, அவளும் அவங்க அப்பாவும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், இதுக்கு மேலே பூமியை பற்றி தப்பாக பேசினேன் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், பூமி ரொம்பவே நல்ல பொண்ணு, அவள் நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பூரணி வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருங்கண்ணா பூமி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாரதா கண்ணை காட்டிடுவாங்க. நம்ம ககனும் சாரதா மேலே இருக்கிற கோவத்தில் மேலே ஓடிடுவாங்க. இந்த சைடு சிவாவை தான் காட்டுறாங்க. சிவா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு ஊரூராக சுற்றிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் எஸ்ஐ வந்து சந்திராவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஷோபா சந்திரா மரணத்தை பற்றி தான் நாங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட சந்திரா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க. ஆமாம், அவளே இறந்ததுக்கப்புறம் எதுக்காக அந்த ஃபேக்ட்ரியை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எஸ்ஐ சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி சோபா சந்திரா தானாக இறக்கலை, அவங்கள யாரோ பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திராவுக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு எஸ்ஐ சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னால் ஃபோனில் தெளிவாக சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வராதிங்க, நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, அப்போ தான் உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம அபூர்வா ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போது இத்தனை வருஷம் நான் பண்ண தப்பு இல்லை, இப்போ தான் இந்த உண்மை வெளியில் வரப்போதா, இதை நான் வெளியில் வர விட்டுருவேனா, கண்டிப்பாக வெளியில் வர விட மாட்டேன், அந்த எஸ்ஐ எங்கே வர சொல்லியிருக்காரோ அதுக்கு முன்னாடியே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு முன்னாடியே நம்ம அபூர்வா வந்து அந்த எஸ்ஐயை மீட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த எஸ்ஐ கிட்ட டீல் பேசிகிட்டு இருப்பா அபூர்வா, இங்கே பாருங்கள் எஸ்ஐ, நீங்கள் வந்து அந்த உண்மை எல்லாத்தையுமே என் புருஷன்கிட்ட சொன்னால் கூட அவர் நம்பவே மாட்டார், என் மாமா என்ன மட்டும்தான் நம்புவார், அதனால நீங்கள் தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக நீங்களே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டால் அந்த எஸ்ஐ சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் என்கிட்ட வந்து டீல் பேச வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னாலலாம் உங்கள் டீலுக்கு ஓகே சொல்ல முடியாது, அப்படி உங்கள் டீலுக்கு நான் ஓகே சொல்கிறவன் நான் இருந்திருந்தா அப்போவே அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காமிச்சிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தான் அபூர்வாக்கே அந்த விஷயம் தெரியும், அப்போ நான் பண்ண தப்பு எல்லாமே வீடியோவாக ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அந்த எஸ்ஐ சொல்லுவாங்க, ஆமாம் மேடம், நீங்கள் பண்ண தப்பு எல்லாமே அந்த வீடியோ ரெக்கார்டில் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு அந்த வீடியோ வந்து என் கையில் இல்லை, எனக்கு வெறும் ஆதாரம் மட்டும்தான் கிடச்சிருக்கு, அந்த ஆதாரத்தை நிரூபிக்கிறதுக்கு அந்த கேமரா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, என்னோட மாமா கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சுக்கிறேன், நீங்கள் போயிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட எஸ்ஐ வந்து சிரிப்பார், இங்கே பாருங்கள் மேடம், நான் வந்து ரொம்பவே நேர்மையான ஆஃபீஸர், அதனால நீங்கள் கொடுக்குற பணத்துக்கெல்லாம் நான் வந்து விலை போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அபூர்வா வந்து சிரிக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கணுமான்னு யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டால் அந்த எஸ்ஐ வந்து நான் எதுக்குமே அசர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அபூர்வா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அபூர்வாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, ஷோபா சந்திரா இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அது இல்லாமல் அதை ஒரு டெடிபேர்க்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அபூர்வாவுக்கு தெரிய வருது. எப்படியாவது அந்த டெடிபேர் நம்ம கைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து அதை யார் வச்சுருக்கா அப்படின்ட்டு தேடுறதுக்கு போவாங்க. அப்போ தான் நம்ம சிவா வந்து அந்த பொம்மையை வச்சுட்டு எப்படியாவது பூமி அக்கா கையில் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெருவா அழிஞ்சிட்டு இருப்பாரு. அப்போ 4-5 ரவுடிங்க வந்து அந்த சிவா கிட்ட வம்பு பண்ணுவாங்க, அவங்க கிட்ட தப்பிச்சு நம்ம சிவா ஓடுவார். அப்போது கரெக்டாக ஒரு காரில் போய் விழுந்துருவார். ஆனால் அந்த காரில் தான் பூமியோட டிரைவர் இருப்பாங்க. யார் அது காருக்கு முன்னாடி விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா நம்ம பூமி சிவாவை பார்த்துருவாங்க. சிவா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு பூமியை பார்த்து அழுவாங்க. இவ்வளோ நாள் என்னடா என்னை தேடி வரல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவா சொல்லுவாங்க, அக்கா உங்களை நான் தேடி எவ்வளோ அலைஞ்சேன் தெரியுமா, கடைசியில் எப்படியாவது இந்த பொம்மையை உங்கள் கையில் சேர்த்துடணும், உங்கள் அம்மாவோட ஞாபகார்த்தமாக இருக்கிற இந்த பொம்மையை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ஒரு வழியாக உங்களை பார்த்துட்டேன், நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்தாங்க உங்கள் அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்ன பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பூமி கையில் சேர்த்துருவாங்க. ஆனால் பூமி ஒரு பக்கம் யோசிப்பாங்க, கண்டிப்பாக இந்த பொம்மை நம்ம கையில் இருக்கிறது சேஃப் கிடையவே கிடையாது, இந்த பொம்மை யார் கையில் இருக்குமோ அவங்க கையில் இருந்தால் தான் இந்த பொம்மை சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அபூர்வாவால் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக அபூர்வா பண்ண தப்பு எல்லாமே ஆதாரம்
அதுக்கப்புறமா சந்திரா கிட்ட நிரூபிக்க தான் போகிறாங்க. இவ்வளோ நாள் ஆட்டம் போட்ட அபூர்வாவுக்கு பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க நம்ம பூமி. ஓகே வியூவர்ஸ், இதோட இந்த ப்ரோமோ முடியுது. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.